கண்ணகி நகர் கார்த்திகா அவர்களுடைய கனவை நிறைவேற்றினதுல அவருடைய பயிற்சியாளர் ராஜி அவங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஏன்னா கார்த்திகா அவர்களை ஒரு சிறந்த ஒரு விளையாட்டு வீரரா மட்டும் உருவாக்காம அவங்கள ஒரு சமூக பொறுப்பு உள்ள ஒரு சிறந்த மனிதரை உருவாக்கி இருக்காங்க. கபடியில வெற்றி பெற்று தன்னுடைய சுய முன்னேற்றத்தை பத்தி மட்டும் யோசிக்காம தான் சார்ந்து இருக்கக்கூடிய கண்ணகி நகர் பகுதியோட அடையாளத்தை மாத்தி அங்க இருக்க மக்கள் முன்னேறணும்ன்ற ஒரு உயரிய லட்சியத்துக்காக அவங்க போராடிட்டு இருக்காங்க. கார்த்திகாக்கு ஆதரவா பேசக்கூடியவங்களும் கண்ணகி நகர் பகுதி மக்களுடைய கோரிக்கைகள் என்ன இருக்குன்னா, குகேஷுக்கு கொடுத்த மாதிரி கார்த்திகாக்கும் ஊக்கத்தொகை கொடுக்கணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பான கல்வி மற்றும் மருத்துவத்துக்கான கட்டமைப்பை முன்னேற்றணும்னு சொல்றாங்க. அந்த பகுதியில போதைப் பொருட்களோட புழக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த பகுதி மக்கள் மேல போடக்கூடிய பொய் வழக்குகளை உடனே நிப்பாட்டணும்னு சொல்றாங்க. இறுதியா கண்ணகி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சுயமரியாதையோடு வாழ்வதற்கான சூழ்நிலையை தமிழ்நாடு அரசு உருவாக்கி தரணும்னு திண்ணை நேரம் நேயர்கள் சார்பா கோரிக்கை வைக்கிறோம்.